அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் இந்த காலை ஜெபத்துக்கு வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். அதிகமான நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலுமே அழைத்து வந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது பெரியவர், நீ அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், எங்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருகிற நல்ல மேய்ப்பர், எங்களுக்கு போதுமானவர், எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர். கர்த்தர் நன்மையானதையே கொடுத்து எங்கள் வாழ்க்கை நிரப்புகிறீர். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு கூடவே இருக்கிறீர். என்னை கைவிடாத ஆண்டவர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர். என்னை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளிலும் நீங்கள் நடத்தப் போகிறீர், வழிநடத்தப் போகிறீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த காலை வேலை சமூகத்தில் வைக்கிறோம். இந்த காலை ஜெபத்தை ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எழுந்திருந்து முதல் பாடலாக பக்கம் 15 40 நாள் ராப்பகல் என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 15 40 நாள் ராப்பகல் வானவாசம் பண்ணி நீர் 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றி ஏற்றீர் வெயில் குளிரை காற்று மிருகத்துணை பஞ்சம் உமக்கு தரை கலுமக்கு பஞ்சனை உம்மை போல நாங்களும் லோகத்தை வேறுக்கவும் உபவாசம் பண்ணவும் ஜெபிக்கவும் கற்பியும். சாத்தான் சீறி எதிர்க்கும் போதேம் தேகம் ஆவியை சோர்ந்திடாமல் காத்தீரும் வேண்டீரே நீர் அவனை. அப்போதெங்கள் ஆவிக்கும் மாசமாதானம் உள்நாம் தூதர் கூட்டம் சேவிக்கும் பாக்கியவான்கள் ஆகுவோம். புத்தகத்தில் பக்கம் 2 கர்த்தர் இருப்பாராக, அவர் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வலிமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மேலப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலும். ஆமேன். 2 கால ஜெபம் பக்கம் 4 செஞ்சபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தீய பராபரனே, தேவரை சிருஷ்டிவிலே ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்த மனசாப்பிடுற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர். இவருடைய பாவனை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி என் பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள் நிறுகுண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். 2 காலத்தில் 2ஆம் இருக்கிற சுருக்க ஜெபம் செஞ்சபிப்போம். ஆண்டவரே, உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசில் நேரிடும் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவும் சுத்த இதயத்தோடும் சுத்த மனதோடும் ஒரே தேவனாகி உம்மை பின்பற்றி நடக்கவும் ஒரு ஜனமாக எங்களுக்கு கிருபை தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். வேத பாடம் வாசி கேட்போம். சங்கீதம் 25 சங்கீதம் 25 Psalm 25
கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமா உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவன் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாதாரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே ரட்சிப்பின் தேவனே, ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நான் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்வர்களுக்கு அவருடைய பாதையிலெல்லாம் கிருபையும் சக்தியுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வதைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தில் குணங்கள் பெருகியிருக்கிறது. என் இடுக்கல்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்குமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலமையும் உண்டாவதாக. ஆமென். பழைய பாடம் ஏசையா 11ஆம் அதிகாரம். ஏசையா 11ஆம் அதிகாரம். ஐசையா சாப்டர் 11. ஏசையா 11 வசனம் 1 - 10 வரை. ஐசையா சாப்டர் 11 verses 1 to 10. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயத்தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலா அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துர்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைகட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாயிருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டு குட்டியோடு படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகளை விசாரித்து கேட்பார்கள்.
அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு பாடம் யோவான் 7ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 54 முடியும் வரை. Matthew chapter 13 verses 54 to the end. Matthew chapter 13 verse 54. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 54. தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரர் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று ஒரு விசேஷமான நாள். இன்று யோசேப்பின் திருநாளாக இருக்கிறது. நாசரேத்தின் யோசேப்பு, சென்ட் ஜோசப் டே என்று சொல்லுவார்கள். இன்று மார்ச் 19 நாம் விசேஷமாக இயேசுவின் உலகத்தில் இயேசுடைய தந்தையாக இருந்த யோசேப்பு குறித்து நாம் இதனால் வாசிக்கிறோம். வாசித்த பாடல்களை படிக்கும் பொழுது ஆண்டவர் தன் உடன்படிக்கை நினைத்தருளினார். அவர் தாழ்மையாய் இருக்கிறவர்களை நோக்கி பார்த்து அவர் உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்படியாக யோசேப்பின் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி அவர் கிருபையை அவர் காட்டி ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து இன்று யோசேப்புடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் தகப்பனாக யோசேப்பு அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து யோசேப்பு இந்த பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டு இயேசுவை தன் மகனாகவே வளர்த்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேகிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அப்படி என்றால் ஈசாய் பழைய ஏற்பாடுல தாவீதுடைய தகப்பன் ஈசாய் மூலியமாக ஒரு வேர் துளித்து வரும். அப்படி என்று ஈசாவுடைய வம்சத்தில் ஒருத்தர் வருவார், இயேசு வருவார் என்பதை முன்குறித்து எழுதியிருக்கிறார்கள். அப்படி என்றால் யோசேப்பு அந்த யூதாவுடைய வம்சமாய் இருக்கிறார், யோசேப்பு ஈசாயுடைய வம்சமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு வரும் பொழுது அநேக மாற்றங்கள் வந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு வந்து அவர் அனைவரையும் இணைத்ததை நாம் படிக்கிறோம். இயேசுவானவர் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பித்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இது யோசேப்புடைய ஒரு வம்சத்தின் மூலியமாக வந்த ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுவதை நாம் வாசிக்கிறோம். புதிய போல மத்தேயு 13ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது இயேசுவானவர் சொந்த ஊருக்கு செல்வதை பார்க்கிறோம். அந்த சொந்த ஊரில் சொந்த வீட்டில் அவருக்கு கனம் இல்லாமல் இருக்கிறதை இயேசுவானவர் இங்க சொல்றாரு. தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவிடம் அடையான். அவருடைய தம்பிகை இருந்தாங்க, அவருக்கு சகோதரி இருந்தாங்க. அப்பனா இயேசு மகனாய் இருந்தாலும் இயேசுவுக்கு அப்புறம் யோசிப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த குழந்தைகள் அநேகராய் இருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஆண்களுடைய பெயர்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் எத்தனை பேர் இங்க சொல்லப்படலை. ஆனால் சகோதரிகள் எல்லாரும், அப்புறம் ஒருத்தருக்கு மேலான சகோதரிகள் இருக்கிறாங்க. 3 4 தம்பிகள் பார்க்கணும். யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா, அப்படி 4 தம்பிகள் இருக்கிறதை பார்க்கிறோம், சகோதரி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசுவானுடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கிறது. ஒருவேளை இயேசு வளரும் பொழுது இந்த குடும்பத்தோடு அவர் இருப்பாரானால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய குடும்பம், ஒரு 7-8 பேர் இருக்கிற குடும்பமாக தான் இருந்திருக்க வேண்டும். அப்படியாக இயேசுவானவர் ஒரு அழகான குடும்பத்தில் வளர்ந்து வருவதை பார்க்கிறோம். யோசிப்பு ஒரு தகப்பனாக, ஒரு தச்சன்,
அவர் வந்து இந்த மரத்தினால் செய்யப்பட்ட பொருட்களை செய்கிறவர்களாய் காணப்படுவதை பார்க்கிறோம். ஒரு தச்சனுடைய குமாரனாய் இருந்த இயேசுவானவர் அவருக்கு ஒரு கனம் இல்லாமல் இருந்த இடத்தை நாம் இங்கு வாசிக்கிறோம். அப்படி என்றால் இயேசுவானை குறித்து அந்த ஊருக்கு தெரியும். யோசேப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் யோசேப்பை மரியாளுடைய கணவனாக தேர்ந்தெடுத்து இயேசுடைய தகப்பனாக உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கார் என்று பார்க்கிறோம். இதனால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தேவனுடைய வார்த்தைகளை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், தேவன் கொடுக்கிற காரியங்களை நாம் எப்படி எடுத்துக்கொண்டு ஆண்டோடைய பொறுப்புகளை இந்த உலகத்தில் நாம் செய்கிறோம். ஒரு தகப்பனாக யோசேப்பு எடுத்துக்கொண்ட பொறுப்பு, இயேசு உலகத்தில் வளர்க்கும் பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். நம்ம மத்தேயு 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது சொப்பனத்தின் மூலியமாக ஆண்டவர் யோசேப்போடு பேசியதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் சொப்பனத்தின் மூலியமாக ஆண்டவர் யோசேப்போடு பேசி வழிநடத்தியதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு படிக்கும் பொழுதும் யோசேப்பிட்ட ஆண்டவர் சொப்பனத்தின் மூலியமாக, தரிசனத்தின் மூலியமாக ஆண்டவர் எச்சரித்து ஆண்டவர் அவரை வழிநடத்தி வருவதை பார்க்கிறோம். அதை யோசிப்பு அந்த வழிநடத்தில் எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்தார். இயேசு வளர்க்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டார். ஒரு தகப்பனாக, ஒரு நல்ல தகப்பனாக இந்த உலகத்தை வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் ஹோலி ஃபேமிலி, பரிசுத்த குடும்பம் என்று நம்ம சொல்லுகிறோம். அப்படியாக இன்னைக்கு நமக்கு ஒரு உதாரணம், ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு யோசேப்பு, இயேசுவின் தகப்பனார், ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஒரு நல்ல தகப்பனாக அவர் செய்த காரியம் நமக்கு வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். இந்த நாளில் நாம் யோசேப்பு குறித்து சிந்தித்து பார்ப்போம். அதிகமாக நம்ம யோசேப்பை பற்றி மற்ற நேரம் படிக்கிறது இல்லை. நம்ம கிறிஸ்துமஸ் நாட்களில் ஒரே வாட்டி கொஞ்சம் படிப்போம், இல்லை ட்ராமாவில் கொஞ்சம் அவரை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஆனால் அவருக்கு ஒரு நாளை வைத்து அந்த நாளை தியானிக்க ஒரு நாளாக வைத்திருக்கிறார்கள். இன்று பரிசுத்த யோசேப்பை நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு யோசேப்பு வாழ்க்கையில, பழைய பாடு யோசேப்பு வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியம் செய்தார். அந்த யோசேப்பும் தேவவாதி கீழ்ப்படிந்தார். புதிய ஏற்பாட்டிலும் யோசேப்பு வாழ்க்கையில் ஆண்டு பெரிய காரியம் செய்தார். அந்த யோசேப்பு ஆண்டவாதி கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு நாம் தேவவாதி கீழ்ப்படி நடக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். நம் குடும்பத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஊர்கள் மத்தியில, நம் வசிக்கிற இடங்கள் மத்தியிலும் ஆண்டவர் ஆஸ்வதித்து உயர்த்துகிறார். தலைமுறையாக நம்மை குறித்து பேசுகிறவர்களாக, ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல ஊழியம் செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, விசேஷமாய் நாளை யோசேப்பு குறித்து நான் வாசிக்கும் பொழுது நாசரத்தில் உள்ள யோசேப்பு இயேசுவின் தகப்பனாக இந்த உலகத்தில் அவர் தேர்ந்தெடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு நல்ல தகப்பனாய் அவர் கொடுத்த பொறுப்புகளை அவர் செய்து முடித்தார் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, பிள்ளைகளை கொடுத்தீர், குடும்பங்களை விருத்தியடைய செய்தீர். இயேசு மூலியமாக அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தீர். சாதாரண வேலை செய்தாலும் உமக்கு உண்மையாய் வாழ்ந்த மகனாய் அவர் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை வளர்க்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் ஒரு நல்ல தகப்பனாக அவர் காணப்பட்டார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, அப்படியாக நாங்களும் ஒரு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய், நீர் கொடுக்கிற பொறுப்புகளை செய்கிறவர்களாக, நீர் கொடுக்கிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை நடக்கிற பிள்ளைகளாக இங்கே நடத்துவீராக. குடும்பங்களை கொடுத்திருக்கிறீர் அப்பா, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர். ஒரு தகப்பனாய் எங்களை நீர் கொடுக்கிற பொறுப்புகளை நாங்கள் செய்யவும் அப்பா, அது மட்டும் இல்லாமல் நீர் எங்களுக்கு குடும்பங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாங்கள் செய்கிற காரியங்கள் உமக்கு ஏற்ற காரியங்களாக இருக்கவும், அது மூலியமாக நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டை வழிநடத்துவீராக. இந்த கால வேலையில் அப்பா, ஒவ்வொரு முற்றவன் கரத்தில் வைக்கிறோம். வேலைக்கு போய் கொண்டிருக்கிறவர்கள், வேலைக்கு ஆயுதம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், வேலை செய்கிற அனைவரையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் அனைவரையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். என்ன படிப்பு படித்துக் கொண்டிருந்தாலும் அது மத்தியில ஆண்டவர் அதை கற்றுக் கொடுப்பீராக, பலப்படுத்துவீராக. படித்ததை மறக்காதபடிக்கு ஞாபகப்படுத்தி ஆண்டவரே அதை வாழ்க்கையில அவர்கள் கற்றுக்கொள்ள வழிநடத்துவீராக. பெரியோருக்காக ஜெபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வீட்டில் இருக்கிறவர்கள், வெளியே செல்லுகிறவர்கள் அனைவரையும் ஒரு கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவர்களை பாதுகாத்து சுகத்தை பலத்தை கொடுத்து வழிநடத்துவீராக. சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இல்லை ஒவ்வொரு கால வெள்ளம் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டுதாமே அதிசயமாக வழிநடத்துவீராக. நல்ல சுகத்தையும் பலத்தை கொடுத்து என்னை காத்துக் கொள்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அண்ணனுள் நீங்கள் அப்பத்தை நின்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றச்செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நிச்சயித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் விடவேலே. ஆமென். நாம் எழுந்து நின்று தோத்திர பாடலாக பக்கம் 17 பாதை காட்டும் மா ஏகோவா என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 17 பாதை காட்டும் மா ஏகோவா. பாதை காட்டுமா ஏகோவா, பாரதேசியான நான், பலவீனன் அறிவீனன் இவ்வுலகம் காடுதான். வானகாரம் வானகாரம் தந்து என்னை போஷியும், தந்து என்னை போஷியும். ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றை நீ திறந்து தாருமேன். தீபமேக ஸ்தம்பம் காற்றும் வழியில் நடத்துமேன். வல்லமீப்பர் வல்லமீப்பர் என்னை தாங்கும் இயேசுவே, என்னை தாங்கும் இயேசுவே. சாவின் அந்தகாரம் வந்து என்னை மூடும் நேரத்தில், சாவின் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பீர் மோட்சத்தில். கீத வாழ்த்தல் கீத வாழ்த்தல் உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன். ஜெபம் செய்வோம். இந்த உலகத்தில் எங்களுக்கு பாதையை காட்டுகிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் செல்ல வேண்டிய பாதையிலே காட்டி நடத்துகிற ஆண்டவர் நீர். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தீரோ, அப்படியாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் இங்கு கொடுக்கிற வழிநடத்தலுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக நீர் காட்டுகிற வழிக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கு செல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி உலகத்தில் யோசேப்பை நீர் பயன்படுத்தி அப்பா அவரும் வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தாரோ, அதே போல் நாங்களும் வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களையும் நீர் அதிசயமாய் வழிநடத்துகிறீர், எச்சரிக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறீர். இந்த நாளில் முற்றுமாய் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்வீராக, எங்களை வழிநடத்துவீராக, எங்கள் தேவையெல்லாம் சந்திப்பீராக. இந்நாள் முழுவதும் அதிசயம் வழிநடத்துவீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.